நம்ம சூரத்துல் பக்கராவில் பார்க்கலாங்க. 36வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வகுல் நஹ்பிது பஅதுக்கும் லி பஅதின் அதுவுன் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலா ஹீன் என்று சொல்கிறான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வழிகெடுத்த பிறகு மேலும் உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருக்க நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் பூமியில உங்களுக்கு தங்கும் இடமும் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது மரணிக்கும் வரை சுகம் அனுபவித்தலும் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஸோ இதுல இருந்த உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த ஆயத்து மேல் சாவினிசம் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிசம்க்கு மறுப்பாக இருக்கிறது என்று சொல்றாங்க. ஸோ இங்கே இஹ்பித்து என்ற வார்த்தை பன்மை வடிவில் வந்திருக்குங்க, ப்ளூரலில் வந்திருக்கு இல்லையா? 3 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இது இப்லீஸ், ஷைத்தான் உட்பட 3 பேரை குறிக்கிறது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ், இந்த 3 நபர்களையும் குறிக்கிறது. அல்லாஹ் அவர்கள் மூவரையும் பூமிக்கு தரை இறங்க சொல்கிறான். உங்களில் சிலர் மற்றவர்களுக்கு பகைவர்களாக இருப்பார்களும் என்று சொல்கிறான். இதிலிருந்து 3 விதமான பகைமைகள் என நம்ம புரிந்து கொள்ள முடியுது. முதலாவது, ஆண்கள் பெண்களை வெறுப்பார்கள், பகைவர்களாக பார்ப்பார்கள். இரண்டாவது, பெண்கள் ஆண்களை வெறுப்பார்கள், பகைவர்களாக பார்ப்பார்கள். மூன்றாவது, ஷைத்தான் இந்த 2 நபர்களுக்கும் பகைவனாக இருக்கிறான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஸோ இன்றைய சமூக நீதியில், அதாவது சோஷியாலஜியில் மற்றும் வரலாற்றிலேயே நாம் ஒரு சமூக பிரச்சனையை பார்க்கிறோம், எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண் ஆதிக்க மனோநிலை, மேல் சாவினிசம் என்று சொல்லுவாங்க. ஆண்கள் தான் எல்லாவற்றையும் பெற தகுதியானவர்கள், பெண்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று எண்ணுவது, இது தவறான எண்ணம். மேலும் இரண்டாவது பார்க்கலாம், தீவிர பெண்ணியம், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிசம். பெண்கள் தான் எல்லாவற்றையும் பெற தகுதியானவர்கள், ஆண்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என எண்ணுவது. ஸோ மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் சமரசம் செய்ய முயற்சிப்பார்கள் எப்போவுமே. ஆனால் அவர்கள் முழுமையாக நியாயமான ஒரு ஃபேர் அன்பயஸ்டு தீர்வை அவங்களால் அடைய முடியாது. மாறாக ஆணையும் பெண்ணையும் அவர்களை படைத்த உள்ளும் புறமும் அவர்களை அறிந்த அவர்களை படைத்த இறைவனால் தான், அல்லாஹுவால் தான் அவர்களிடம் உள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக அடைய முடியும். மேலும் அவர்களுக்கான தீர்வை வழங்க முடியும். ஸோ இந்த ஆணும் பெண்ணும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இந்த ஹிதாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாதங்கள் முடிவடையும், அமைதியும் ஏற்படும், நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படும். ஆகவே அது அல்லாஹ் அவனது வழிகாட்டுதலின் மூலம்தான் ஏற்படும். என்னதான் மனிதர்கள் தீர்வு கொடுத்தாலும் அந்த தீர்வு முழுமையை ஆகாது. அந்த தீர்வில் நிறைய குளறுபடிகள் ஏற்படும். மனித மூளையால் அந்த தீர்வுகளை ஒருபோதும் எட்ட முடியாது. படைத்தவனுக்கு தான் தெரியும் தன் படைப்பின் பலவீனங்களும் பலங்களும். ஸோ படைத்தவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று செயல்படும் போது, ஏவல்களை ஏற்று செயல்படும் போது, விலக்கல்களை விட்டு விலகும் போது நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்றைக்கி பார்க்கலாம், ஜெண்டர் வார்ஸ்ன்னு ஏற்படுத்தி விட்ருக்குறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு இடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தி விட்ருக்காங்க. நிறைய அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அஜெண்டாக்கள். ஸோ அதிகார போர், உரிமை சண்டை, வீரம் மற்றும் சமத்துவம் பற்றிய விரிவான வாதங்கள் ஏராளமாக இருக்குது. இதே ஜெண்டர் வார்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ இஸ்லாம் இது போன்ற ஆண் பெண் போர்களுக்கு, பகைமைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வை தருகிறது. ஆண் மற்றும் பெண் 2 பேரும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். இருவருக்கும் உரிமைகள் இருக்கின்றன, இருவருக்கும் கடமைகள் இருக்கின்றன. அவர்களுடைய இயற்கையின்படி அவரவர் சக்திகளுக்கு ஏற்ப வேறுபட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குடும்ப பொறுப்பு, குழந்தை பராமரிப்பு, சமூக பாதுகாப்பு போன்றவைகள் இருக்கின்றன. 2 நபர்களுக்கும் நியாயமான உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 4வது அத்தியாயம் 32வது வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஸ்லாம் ஆண் பெண் இடையே பகைமை அல்லது போட்டி ஏற்படாமல் அன்பும் புரிந்துணர்வும் நிறைந்த வாழ்க்கையை முன்னெடுக்க சொல்கிறது. அல்லாஹ்வின் முன் ஆண்களும் பெண்களும் சமமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்கவுங்களுடைய துறைகளில் அவங்கவுங்க சிறந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஸோ ஜெண்டர் வார்ஸ்க்கான தீர்வும் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தால் தான் ஒரு அன்பு, கடமை உணர்வுடன் வாழ்வது, நியாயம், நீதியான ஒரு சொல்யூஷனை தர முடியும்.